அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் புனிதம் வாய்ந்த ஒரு மாதமான ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்து அதில் அல்லாஹு தாலா நமக்கு பல்வேறு அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். நோன்பு வைக்கிற பாக்கியம், பேணுதலோடு 5 நேரமும் தொழுகிற பாக்கியம், அதிகமாக குர்ஆன் ஓதுகிற பாக்கியம், நிறைய துஆக்கள் செய்கிற பாக்கியம் என்று இப்படி அந்த மாதம் முழுவதும் அமல்களிலேயே கழிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கை குறித்தானவர்களே, ரமலானுக்கு அடுத்த மாதமான ஷவ்வால் மாதத்திலே நாம் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களின் 10வது மாதம் தான் இந்த ஷவ்வாலுடைய மாதம். இந்த மாதமும் அதிக சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இந்த இஸ்லாமிய மாதத்தின் 10வது மாதமான ஷவ்வால் மாதத்தில் 5 விதமான முக்கிய சிறப்புகள் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. அதில் முதல் சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தில் கொண்டாடப்படுவதற்குண்டான மகிழ்ச்சிக்குரிய ஈத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாளுடைய தினங்கள் என்பது வருடத்தில் 2 முறைதான். இது அல்லாத வேறு எந்த தினங்களும் மகிழ்ச்சிக்குரிய தினங்களோ கொண்டாடப்படுவதற்குரிய தினங்களோ கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அந்த மதீனா மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு சில நாட்களை அவர்கள் பெருநாளாக கொண்டாடுவார்கள். அதுபோன்று நபி அவர்கள் வந்த போதும் அந்த நாள் அது அவர்களுடைய பெருநாளாக இருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாஹாதா, என்ன விஷயம் இந்த நாட்கள், நீங்கள் இந்த தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? அந்த மக்கள் பதில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அறியாமை காலங்களில் இருந்து இந்த நாட்களை எல்லாம் நாங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததோ அறியாமை காலத்தில் செய்யப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அடியோடு இல்லாமல் ஆக்கி விட்டது, அழித்து விட்டது. இனிமேல் இந்த தினங்கள் எல்லாம் கொண்டாட்டத்திற்குரிய விழா எடுக்கப்படக்கூடிய தினங்கள் அல்ல. இஸ்லாத்தில் வருடத்திற்கு 2 முறைதான் பெருநாட்கள். அதில் ஒன்று ஈதுல் ஃபித்ர், ரமலான் மாதத்தை நிறைவு செய்த பிறகு நாம் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாள். இன்னொன்று ஈதுல் அல்ஹா, பக்ரீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாள். இந்த 2 தினங்களை தவிர வேறு எந்த தினங்களும் ஈதுடைய தினங்கள், கொண்டாட்டத்திற்குரிய தினங்கள் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சங்கையானவர்களே, அப்படி நபி அவர்கள் சொன்ன அந்த 2 பெருநாட்களில் முதல் பெருநாள் ஈதுல் ஃபித்ர் இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் தினத்தில் தான் அது இடம் பெறுகிறது. இது முதலாவது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அடுத்து 2வது சிறப்பு, இந்த ஷவ்வால் மாதத்தில் நாம் நோன்பு நோக்கிற அந்த 6 நோன்புகள், ஷவ்வால் மாதத்தினுடைய அந்த 6 நோன்புகள் மிகவும் சிறப்பிற்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று, சும்மத் தபஅஹு சித்தம் மின் ஷவ்வால், அதற்கு பிறகு ஷவ்வாலிலும் 6 நோன்புகள் நோக்கிறாரோ, கான கசியாமி தஹர், அது காலம் முழுவதும் நோன்பு நோற்றதை போல. உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தில் ஒரு நன்மை செய்தால் 1க்கு அல்லாஹ் தஆலா 10ஆக நமக்கு திருப்பி தருகிறார். ரமலானுடைய அந்த ஒரு மாத நோன்பு 1க்கு 10 என்று கணக்கு வைத்தால் அது 10 மாதங்களினுடைய நோன்புக்கு சமமாக இருக்கிறது. யார் ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் வைப்பாரோ இது 60 நோன்புகளுக்கு சமம். ஆக மொத்தம் வருடம் எவர் ரமலானிலும் இந்த 6 நோன்புகளையும் வைப்பாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவர். அப்படி வருடம் முழுவதும் வருடந்தோறும் இந்த ஷவ்வால் நோன்பையும் ரமலானையும் பேணுதலாக நிறைவேற்றுபவர் அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போல. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் காலக சியாமி தஹர், ரமலான் நோன்பையும் 6 நோன்புகளையும் நோட்பவர் வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோற்றவர் என்று இதற்காகத்தான் சொன்னார்கள்.
எனவே சங்கையானவர்களே, அந்த 6 நோன்புகள் அதுவும் இந்த மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. இது இரண்டாவது சிறப்புக்குரிய விஷயம். அடுத்து மூன்றாவது சிறப்பு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய நிக்கா இந்த மாதத்தில் தான் நடந்தது. பொதுவாக அரபுகளிடத்தில் அந்த அரபுகள் ஷவ்வால் மாதத்தில் நிக்காஹ் செய்வதை துர்குறியாக, பீடையாக நினைத்தார்கள். இந்த மாசத்துல ஷவ்வால்ல நிக்கா செஞ்சா அந்த நிக்கா தலாக்குல தான் முடியும், அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழ மாட்டார்கள் என்பது போன்ற சில மூட பழக்கங்களும் வழக்கங்களும் அந்த மக்களிடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மக்களினுடைய படிப்படைக்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த ஷவ்வால் மாதத்தில் தான் நிக்காஹ் செய்தார்கள். எனவே சங்கையானவர்களே, இதிலிருந்து நாம் பெறுகிற மிகப்பெரிய படிப்பினை, ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைப்பதும் தீமை கிடைப்பதும் எந்த நாளை கொண்டோ எந்த நேரத்தை கொண்டுமோ எல்லாம் அல்ல, மனிதனுடைய செயல்களை கொண்டுதான் நன்மையும் தீமையும் இருக்கிறது. அதனால அந்த மக்களுடைய ஐதீகம் இருந்துச்சு, இந்த மாசத்துல நிக்கா செஞ்சு அது தலாக்குல தான் முடியும். தலாக்கை தவறாக நினைத்தார்கள். தலாக்கு கூட உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க. சில சந்தர்ப்பங்களில் அதுவும் கூட ஒரு மனிதனுக்கு நலமாக அமையும். எனவே நான் இஸ்லாத்துல அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்படி இல்லைன்னு சொன்னா, இஸ்லாத்தில் எந்த ஒரு விஷயமும் வீணாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது கிடையாது. இஸ்லாத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்க, இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபகதுல் ஹலால் இன்தல்லாஹி அத்தலாக். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமூட்டக்கூடியது, ஆனால் ஆகுமானது ஒரு செயல் எதுவும் சொன்னா அது தலாக்கு. சும்மா தொட்டதுக்கெல்லாம், சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் தலாக் என்பதல்ல, நிர்பந்தம், இனி வாழ்க்கையில வேற வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துறதுன்னு அது. இன்னைக்கு மாற்றார்கள் சொல்றாங்க இல்லைங்க, ஒரு ஆண் எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்கணும், அப்படி இஸ்லாத்துல சொல்லல. இது இனி செட் ஆகாது, இனி இவங்களுக்குள்ள மகிழ்ச்சிக்கு பகரமாக துன்பமும் சோதனைகளும் தான் அனுதினமும் அதிகமாகும் என்ற இடத்தில்தான் இஸ்லாம் சொல்லுது தலாக்குங்கிறத பயன்படுத்துங்க. அதனாலதான் நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம், குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட சகாபாக்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வேறு எந்த சகாபியுடைய பெயரையும் சொல்லல. முதல் சகாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பேரை கூட வரல. ஆனா இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேரை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா, அவருடைய பேரையே அல்லாஹ் சொன்னா. அவருக்கும் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குப்பி மகன். இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த திருமணம் தலாக்கில் தான் முடிந்தது. ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுகள், ரெண்டு பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள்ல உடன்பாடு கிடையாது, அதனால தலாக்குல முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த தலாக் அந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எவ்வளவு நலவாக அமைந்தது. அவங்க தலாக் விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணை நிக்கா செஞ்சாங்க. தன்னுடைய குப்பி மகளை இரண்டாவதாக நபி அவர்கள் நிக்கா செய்தார்கள். அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய முதல் திருமணம் சரியா இல்லை, ஆனால் இரண்டாவது திருமணம் எனக்கு மகிழ்ச்சிக்குரியதான் ஆகிவிட்டது. காரணம், உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாய் என்ற அந்த பட்டம் நபியுடைய மனைவியான் ஆனதற்கு பிறகுதான் கிடைத்தது. அதனால இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எந்த விஷயங்களுமே இது வீணானது என்பது கிடையாது. இப்ப அரபுகளிடத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஷாபான்ல நிக்கா செஞ்சா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கத்தை ஒழிக்க வேண்டும். இது ஒரு மூட பழக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு புரிய வைக்கும் விதமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த மாதத்தில் தான் திருமணம் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்க, அரபுகள் இந்த மாதத்தை பீடையாக நினைத்தார்கள், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இந்த மாதத்தில் தான் நிக்கா செய்தார்கள். நபி அவர்களுடைய 11 மனைவிமார்களில் நான் தான் நபி அவர்களுக்கு அதிக பிரியமுள்ள மனைவியாக இருந்தேன். இந்த மாசத்துல செஞ்சா அது துர்க்குறின்னு ஆயிருந்தா
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் ஒன்றும் இல்லாமல் ஆகி இருக்க வேண்டும். ஆனால் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, நபியவர்களுடைய 11 மனைவிமார்களில் நான் தான் நபியவர்களுக்கு அதிக பிரியமுள்ள மனைவியாக இருந்தேன். அப்ப இந்த மாதத்தினுடைய 3வது சிறப்பு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிக்கா இந்த மாதத்தில் தான் நடந்தது. அதனாலதான் சில உலமாக்கள் கிதாப்ல இப்படி எழுதுறாங்க, நமது குடும்பத்துடைய திருமணங்களை இந்த மாதத்தில் வைக்க வேண்டும், அது ஒரு புஸ்தகம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த மாதத்தில் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிதாபுல எழுதுறாங்க. அதே போல இந்த மாசத்துலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானதும் இந்த மாதம் தான். அடுத்து 4வது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அந்த கடைசி 10 நாளினுடைய இஅ்திகாஃபை ஏதோ ஒரு காரணத்துக்காக முடித்தார்கள். அதை திரும்பவும் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் அந்த இஅ்திகாஃபை நபி அவர்கள் கலா செய்தார்கள். ரமலான்ல ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னா அது எவ்வளவு சிறப்பானது. அதில் விடுபட்ட ஒரு செயலை இந்த மாதத்தில் நபி அவர்கள் திரும்பவும் அதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஷவ்வாலுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கும். அடுத்த 5வதாக உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதம் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இந்த மாதம் இருக்கிறது ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தஃப்சீர்களிலும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களினுடைய கருத்துப்படி ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3 மாதங்கள். அதுல ஒரு மாதம் இந்த ஷவ்வாலுடைய மாதம், அதே போல துல்கஅதா அடுத்த மாதம், அதே போல துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள். அப்ப அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஒன்றாக இடம் பெறுவது இந்த ஷவ்வாலுடைய மாதம். இப்படி 5 சிறப்புகள் உள்ள மாதம் தான் இந்த ஷவ்வாலுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல். ஹஜ்ஜுக்கு 3 நிபந்தனை இருக்குதுங்களாமா. யாரு ஹஜ்ஜுக்கு போகணும், 3 நிபந்தனையை எவர் பெற்று விடுவாரோ அவர் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவையாவது ஹஜ்ஜு செய்வது ஃபர்லே ஐன், கட்டாய கடமையாகும். அந்த 3 நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான அந்த வழி செலவுகள், அங்க போய் சாப்பிடறதுக்குண்டான அந்த சாப்பாட்டு செலவு, அந்த செலவுகளுக்குண்டான அந்த பொருளாதாரத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும். 2வது, அவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வரும் வரை அவரது குடும்பத்தார்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவு பொருளாதாரத்தை பெற்றிருக்க வேண்டும். 3வது நிபந்தனை, பாதையில் எந்த ஆபத்துக்களும் இல்லாமல், ஆபத்துக்கள் இல்லாதபடி அவருடைய பயணம் அமைய வேண்டும். இந்த 3வது நிபந்தனை அன்னைக்கு சொல்லப்பட்டது. காரணம், அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா ஒட்டகத்துல, குதிரையில, கோவேரி கழுதியில போவாங்க. அன்றைக்கு ஆபத்துகள் இருந்தது, கொள்ளையர்களுடைய ஆபத்து, இப்படி போன்ற பேர் ஆபத்துகள் இருந்ததால அந்த நிபந்தனையும் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த 3வது நிபந்தனை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம பிளைட்ல ஏறணும்னா என்னங்க, நேரடி பிளைட்னா மொத்தமாவே 5 மணி நேரம் தான். கட் பிளைட்னா தான் ஏதோ ஒரு நாட்டுல போய் இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் போறது. அப்ப 2 நிபந்தனைகள் தான். முதல் நிபந்தனை என்ன? அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த வழி செலவு, பயணத்துல அவர் சாப்பிடறதுக்கு உண்டான அந்த சாப்பாட்டு செலவு. 2வது, அவர் ஹஜ்ஜுக்கு போய் வரும் வரை அவரது குடும்பத்தார்களுடைய தேவைக்கு போதுமான அளவு பொருளாதார செலவு. இந்த 2 விஷயங்கள் எவரிடத்தில் இருக்குமோ அவர் வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குதுங்க, அதனால கடனை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போலாம், குமர் காரியம் இருக்குது அதை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போலாம். அப்படியெல்லாம் எந்த நிபந்தனை எந்த கிதாபுல இல்லைங்களாமா. அதனால நம்மதான் வச்சுக்கிட்டோம்தான். 2026 என்னுடைய கடன் எவ்வளவுங்க, கணக்கு போட்டு பாருங்க. போன வருஷம் நம்ம கடன் எவ்வளவு இருந்துச்சுன்னு கணக்கு போட்டு பாருங்க. கண்டிப்பா ஒண்ணு அது கூடுதலாகவும் குறையாகும். எப்படி மூக்கு இருக்கும் வரை சளி இருக்குமோ அது போல வாழ்நாள் இருக்கும் வரை அந்த வரவு செலவுகள்ல இருந்துகிட்டே தான் இருக்குங்களாமா. அதை நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் ஆகிவிடுது. அதனால எப்ப வாய்ப்பு இருக்குதோ, இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது அமையுமோ உடனே அதை செய்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தும் எவர் ஹஜ்ஜு செய்ய மாட்டாரோ
அவர் யூதராகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும். இது எவ்வளவு பெரிய கண்டனத்திற்குரிய வார்த்தை. நபியவங்க சொல்றார், எவர் ஹஜ்ஜு செய்ய வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் விட்டு விடுவாரோ அவர் யூதராகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும். சங்கையானவர்களே, பயப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு உண்டான சிந்தனை இப்படி மாறிடுச்சு. எதுக்குங்க அதுக்கெல்லாம் செலவு பண்ணும், ஏதாவது குமர காரியத்துக்கு செலவு பண்ணலாங்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனை. யாராவது உம்ரா போறேன்னு சொன்னா கூட சில பேர் சொல்ல, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்களே இன்னொரு தடவை எதுக்கு போறீங்க, ஏதாவது குமர காரியத்துக்கு செலவு பண்ணுங்க. இங்க மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை சொல்றாங்க. அவருக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு விலைக்கு வாங்குறாரு. அப்ப யாரும் நினைக்கிறது இல்ல, நமக்கு எதுக்கு இன்னொரு வீடு ஒண்ணு இருக்குது இல்ல, குமர காரியத்துக்கு கொடுப்போம். இன்னைக்கு போன் விலை மட்டும் 50,000 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு ஒருத்தர் போன் வாங்குறாரு. அப்ப நினைக்கிறது இல்ல, இவ்வளவுக்கு போன் வாங்குறமே, பேசாம ஒரு குமர காரியத்துக்கு கொடுப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லலாம். இன்னைக்கு சாதாரணமா டூர் போறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவுங்க. நான் சொல்றது அடித்தட்ட மக்கள், இன்னும் ஹையா இருக்கிறவங்க எல்லாம் லட்ச செலவு பண்ணி எல்லாம் போறாங்க. அங்க யாரும் அதை நினைக்கிறது இல்லை. மார்க்கத்துடைய விஷயங்கள்ல வரும்போது பள்ளிவாசலுக்கு செலவுங்க அப்படின்னா அங்க சொல்றது இந்த ஃபார்முலாவை தான் குமர்களுக்கு செய்யலாங்க, எதுக்குங்க அங்க. எனவே சங்கையானவர்கள், இது குருட்டுத்தனமான ஒரு விஷயம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதில் நலவுகள் இருக்கும். அந்த இடங்களுக்கு போனோம்னாக்கா அது எவ்வளவு நலவு, அது எவ்வளவு பாக்கியத்துக்குரிய விஷயம் என்பதை வார்த்தைகளால் சொன்னால் அதை விளக்க முடியாது. அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பாக்கியம் உள்ள இடம். போயிட்டு வந்த எல்லாரையும் கேளுங்க, போறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சிருப்பாங்க, போலாமா, இப்ப போலாமா, அடுத்த வருஷம் போலாமா. ஆனால் போய் வந்த யாரையும் கேட்டு பாருங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க அடுத்தது சீக்கிரமா போகணுங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள இடங்கள் தான் அந்த புனித ஸ்தலங்கள். அதனால ஹஜ்ஜுடைய மாதம் தான் இந்த மாதம். அதனால எல்லாருமே நியத் செய்யணும். யாரும் காசை பார்க்க கூடாது. நம்முடைய பாக்கெட்டு, நம்முடைய கஜானா இருக்குது, அது ரொம்ப சின்னது. அல்லாஹ்வுடைய கஜானா இருக்குது, அதுதான் குறைவில்லாதது, அல்ல குறையாதது. அதனால அது மேல நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், ஆசைப்படணும். எவருடைய உள்ளத்தில் ஆர்வம், ஆசை, தேட்டம் இருக்கிறதோ, துஆ செஞ்சுட்டே இருப்பாங்களோ, அல்லாஹ் அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு செல்வான். அதனால நம்ம ஆசைப்படணுமாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஹஜ்ஜுக்கு சென்று அங்க உள்ள அந்த கிரியைகள் எல்லாம் சொல்லப்பட்ட முறையில் நிறைவு செய்து, யாரையும் திட்டல, யாரோடும் சண்டை போடல, அந்த விஷயங்கள்ல பேணுதலாக இருந்து கொண்டு ஊர் திரும்புகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் இல்லாமல் அவர் அங்கிருந்து திரும்புகிறார். இன்னும் ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் உம்ராவுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போகல, உம்ராவுக்கு போறாரு, போயிட்டு வர்றாரு. வந்த பிறகு 6 மாதங்கள் அல்லாஹ் தஆலா அவர் செய்கிற துஆக்களை கபூல் செய்கிறார். அதனாலதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவர்கிட்டும் சரி, உம்ராவுக்கு போறவர்கிட்டும் சரி, துஆவுக்காக வேண்டுமாமா. வந்த பிறகும் அவர்களிடம் துஆவுக்காக வேண்ட வேண்டும். காரணம், அவர்கள் போய் வந்த இடத்தின் சிறப்பு அவ்வளவு உயர்ந்தது. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததால இவங்க கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா அல்லாஹ் அவர்கள் கேட்பதை கொடுக்கிறான். அதனால சங்கையானவர்களே, 5வது சிறப்பு, இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த 5 சிறப்புகள் உள்ள மாதம் தான் இந்த ஷவ்வாலுடைய மாதம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்